நந்தீஸ்வரரே, நான் வரேன். இவ்வளவு வருஷமா நீங்க எல்லாரும் எனக்கு நல்ல உறுதுணையா இருந்து அரிய சேவை செஞ்சீங்க. எனக்கு பிறகும் நீங்க எல்லாரும் இந்த ஊர்ல இருந்து நிரந்தரமா அன்னதான சேவை செய்யணும். அதுதான் என்னோட ஆசை. வேண்டாமா? வேண்டான்னு சொல்லாதீங்க. இது என் ஆத்ம திருப்திக்காக. வாங்கிக்க. எல்லாருக்கும் கூட. ஈஸ்வரா தாயே, இந்த கோயிலுக்கு இனி எல்லாமே நீதான். இன்னையிலிருந்து அழகேஸ்வரனுங்கிற பேரோட கீர்த்தி பெற்று வாழணும். வணக்கம். மரணவே மகாநவமி, கருணையே பிராண பஞ்சமி, என்னைய ரொம்ப நாள் உங்க கிராமத்துல வச்சுக்கிறாதீங்கன்னு நான் சொன்னேன். எங்க கேட்டாங்க? அது சரி, மழை வந்தா நான் என்ன செய்யறது? அது இல்லடா, என் மனசுல உள்ள வருத்தம் உங்களுக்கு எங்கடா புரிய போகுது? என் மனசுல ஏனோ நிம்மதியே இல்லை. எப்பா முதல்ல வண்டியை நிறுத்துங்க. சரி சரி, ஊர் வந்துருச்சு, இறங்கு கண்ணப்பா. ஐயா, நம்ம கண்ணப்பா வந்தாச்சு. இப்பதான் வரைய கண்ணப்பா? போகும்போது எந்த ஊருக்கு போறேன்னு சொல்லக்கூடாதா? உன் அம்மா உன்னையே நினைச்சு போயிட்ட. எங்க போயிருக்க போறாங்க? போனவங்க இங்க வந்துதானே ஆகணும். என்ன மன்னிச்சுக்கோங்கம்மான்னு கேட்ட போறேன். அடாசட்டு பயிலு, யார் கூப்பிட்டாலும் சிவனடியா சேர்ந்துட்டான். விட்டுட்டு போய் 5 நாள் ஆச்சு. அம்மா, தானம்மா, என்ன மோசம் பண்ணிட்டு நீ போயிட்டியே தாயே. எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தாம போயிட்டியே தாயே, போயிட்டியே. இந்த பாவிக்கு காட்சி தரக்கூடாதுன்னு போயிட்டியா? என்னால தாங்க முடியலையம்மா. தாய் இல்லாத அனாதை ஆயிட்டேனம்மா. இல்ல, நீ கொடுத்த வாக்க காப்பாத்திருவில்லம்மா. எனக்கு காட்சி தருவேன்னு சொல்லியிருந்தில்லம்மா. நீ எனக்கு காட்சி கொடுத்த வாக்க காப்பாத்திக்கோ, இல்லைன்னா உங்க உடைய என்னைய கூப்பிட்டுக்கம்மா. கண்ணப்பா, கண்ணப்பா, பாரு
இருப்பா, நான் தான் வந்திருக்கேன். உன் தானம்மா. அம்மா, தானம்மா, பிறவி பயனை அடைஞ்சிட்ட அம்மா, பிறவி பயனை அடைஞ்சிட்ட. இன்னையிலிருந்து நீ கண் பார்வை இல்லாத கண்ணப்பா இல்ல, கண் பார்வையுள்ள கண்ணப்பா. வேண்டாம் தாயே, உன்னை பார்த்த இந்த கண்ணால இந்த பிரபஞ்சத்துல நான் வேற எதையும் பார்க்க விரும்பல. உயிர் இருக்கிற வரைக்கும் உன் பெருமையை நான் பாடிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் உன் பாதம் வந்து சேர்ந்துடுறேன். உன் பாதத்துல எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தா போதும்மா. கண்ணில்லாத கண்ணப்பனுக்கு கண் பார்வையும் கொடுத்து, அவனுக்கு தரிசனமும் கொடுத்து, அவனுக்கு முக்தியும் கொடுத்தது இந்த தானம்மாதான். ஒவ்வொரு மகாலய அமாவாசை அன்னைக்கும் இந்த தீபங்களை எதுக்காக ஏத்துறோம்னு நீ தெரிஞ்சுக்கிட்டல? ஜனங்க மனசுல இருக்கிற இருளை போக்கணுங்கிறதுக்காக தன் ஆத்ம ஜோதியால இந்த உலகத்தையே ஒளிமயமாக்குறா இந்த தானம்மா. நமோ தானேஸ்வரி, நமோ ஸ்ரீகுல பூஷிதே, நமோ திரிகால பூஜிதே, நமோ நமः. ஓம் தானேஸ்வரியே